இறைவனின் நேர்மையாளரும் எங்கள் மீட்பரின் பாதுகாவலருமான புனித யோசேப்பே, திருக்குடும்பத்தை நீர் பாதுகாத்து வழிநடத்தினீர். உமது வாழ்வில் ஏற்பட்ட எதிர்மறை நிகழ்வுகளை நம்பிக்கையுடன் ஏற்று இறைவனுக்கு கீழ்ப்படிந்து எங்கள் அருள் வாழ்வின் முன்னோடியாக இருந்தீர். இன்று நாங்கள் இயேசுவின் நற்செய்தியின்படி விசுவாசத்துடனும் துணிவுடனும் இறை அன்பின் சாட்சிகளாக வாழ எங்கள் சிலுவை பாதையை வழி நடத்தியருளும். எனக்காக பழியேற்றீரோ, நீதியிலே தவறாது நான் நிலைக்கவோ, இயேசுவே நீயாக நான் மாறவோ. முதலாம் நிலை, இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உம்முடைய புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். மரியா திருமணத்திற்கு முன் கருவுற்றிருப்பது அறிந்ததும் யோசேப்பு மரியாவை தீர்ப்பிடவில்லை. மாறாக தன் மனைவியை புரிந்து கொள்ள முயல்கின்றார். அவர் நேர்மையாளராக இருப்பதால் இறைவனின் உதவியை நாடுகிறார். நமது வாழ்வில் நேர்மையாளர் யோசேப்பை போல உண்மையை அறிந்து கொள்ள, மற்றவரை புரிந்து கொள்ள இறைவனின் உதவியை நாடுகின்றோமா? எனக்காக மரம் சுமந்தீரோ, அயலாரின் சுமையெல்லாம் உவந்தேற்கவோ, இயேசுவே நீயாக நான் மாறவோ. இரண்டாம் நிலை, இயேசு சிலுவையை ஏற்கிறார். மரியாவின் மேன்மையான நிலையை முன்னிட்டு யோசேப்பு தனது உரிமைகளை விட்டுக் கொடுக்கிறார். மரியாவை ஏற்றுக்கொள்கிறார். அவமானத்தின் சின்னமாகிய சிலுவையை ஏற்பதன் மூலமாக இயேசு இறைவனின் ஞானத்திற்கும் வல்லமைக்கும் சாட்சியாக இருக்கிறார். நமது கிறிஸ்தவ வாழ்வின் சவால்களையும் சோதனைகளையும் யோசேப்பை போல இறைவனின் திருவுளத்திற்காக சுதந்திரத்துடன் சந்திக்கின்றோமா? எனக்காக நடை தளர்ந்தீரோ, ஆசையிலே வீழாமல் நான் நடக்கவோ, இயேசுவே நீயாக நான் மாறவோ. மூன்றாம் நிலை, இயேசு கீழே விழுகிறார். இறைவனிலே தம்மை நெறிப்படுத்த மற்றவரை ஏற்றுக்கொள்வதுதான் திருக்குடும்பத்தின் வழிமுறையாக இருந்தது. நேர்மையாளரின் மகனாகிய இயேசுவும் மனிதரோடு தான் கொண்ட பரிவையும் உறவையும் வெளிப்படுத்த பலவீனர்களோடு பலவீனராக தரை சாய்ந்து அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றார். மற்றவரின் குறைகளை சுட்டிக்காட்டி நம்மை நியாயப்படுத்தாமல் அவர்களை மன்னித்து இறை நீதிக்கு சாட்சியாக அவர்களை மேன்மைப்படுத்த முயற்சிக்கின்றோமா? எனக்காக தாயை கண்டீரோ, அன்னையின் தாழ்ச்சியினை நான் கொள்ளவோ, இயேசுவே நீயாக நான் மாறவோ. நான்காம் நிலை, இயேசு தன் தாயை சந்திக்கிறார். அன்று குழந்தை இயேசுவின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்ட போது மரியாவும் யோசேப்பும் ஆதரவாக இருந்தனர். இன்று இயேசுவின் சிலுவை பாதையிலும் அன்னை மரியாவின் ஆதரவு தொடர்கிறது. இறைவனின் வீராங்கனையாக தனது மகனுக்கு திடமளித்து அவரது பிரமாணிக்கத்தை தொடரச் செய்கின்றார். நம்மில் ஒருவர் பொது நலனுக்காக, நீதிக்காக துணிந்து நிற்கின்ற போது அவருடன் இணைந்து யோசேப்பு மரியாவை போல் இறைநீதிக்கு தோள் கொடுக்கின்றோமா? எனக்காக கரம் கோர்த்தீரோ, மற்றவரின் தேவையிலே துணை நிற்கவோ, இயேசுவே நீயாக நான் மாறவோ. ஐந்தாம் நிலை,
சீமோன் இயேசுவுக்கு உதவுகிறார். இறைவனோடு தமக்குள்ள உறவை ஏற்றுக்கொள்பவர் தன்னை ஏற்றுக்கொள்வதுடன் பிறரையும் ஏற்றுக்கொள்கிறார். இதுதான் வாழ்வின் யதார்த்தங்களை ஏற்றுக்கொள்ளும் புனித யோசேப்பை போன்ற ஒரு நேர்மையாளரின் தனித்துவ பண்பு. நமது வாழ்க்கை பாதையில் மற்றவரின் துன்பங்களை துயரங்களை போக்க நமது நேசக்கரங்களை நீட்டி நேர்மையாளர்களாக வாழ்கிறோமா? எனக்காக முகம் பதித்தீரோ, அச்சத்தினை விலக்கி எதிடம் சேர்க்கவோ. இயேசுவே நீயாக நான் மாறவோ. ஆறாம் நிலை. வெரோனிகா இயேசுவின் திருமுகத்தை துடைக்கிறாள். நேர்மையாளருக்குத்தான் அவலங்களில் மறைந்திருக்கும் அழகையும் பொய்மையால் மறைக்கப்பட்ட உண்மையையும் பலவீனத்தில் ஒடுக்கப்பட்ட துணிவையும் உணர முடியும். புனித யோசேப்பின் இத்தகைய பார்வைதான் அவரை ஒரு நேர்மையாளராக வெளிப்படுத்துகின்றது. நாம் இயேசுவின் பாடுகளிலும் சிலுவையிலும் நமது மீட்பை அடையாளம் கண்டுகொள்ள துணிவுடனும் சுதந்திரத்துடனும் செயல்படுகின்றோமா? எனக்காக நிலம் வீழ்ந்தீரோ, பாவத்திலே தொடராது நான் திருந்தவோ. இயேசுவே நீயாக நான் மாறவோ. ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறையாக கீழே விழுகிறார். நேர்மையாளர் பலவீனப்படுத்தப்பட்டாலும் இறைவனின் இரக்கத்தை நினைவுகூர்ந்து நம்பிக்கையுடன் எழுவர். மேலும் மற்றவரின் பலவீனங்களை புரிந்து கொண்டு அவர்களின் எழுச்சிக்கு துணையாக இருப்பர். இங்கு உடலளவில் பலவீனப்படுத்தப்பட்டு கீழே விழுந்தாலும் இயேசு துணிவுடனும் நம்பிக்கையுடனும் எழுகிறார். நாம் பலவீனராக இருக்கும் பொழுது அல்லது சூழ்நிலையால் பலவீனப்படுத்தப்படும் போது நமது குறைகளை மற்றவர் மீது திணித்து நம்மை நியாயப்படுத்திக் கொள்கிறோமா? அல்லது இறைவனின் இரக்கத்தை மற்றவரோடு பகிர்ந்து அவர்களுடைய எழுச்சிக்கு காரணமாக இருக்கின்றோமா? எனக்காக மொழி உரைத்தீரோ, அறிந்து செய்த பிழைகளுக்காய் நான் வருந்தவோ. இயேசுவே நீயாக நான் மாறவோ. எட்டாம் நிலை. எருசலேம் பெண்களுக்கு இயேசு ஆறுதல் கூறுகிறார். புனித யோசேப்பு நேர்மையாளராக இருந்ததால் திருக்குடும்பத்திற்காக பலவித இன்னல்களை மேற்கொண்டபோது தனது உரிமைகளை இழப்பதற்கு தயாராக இருந்தாரே தவிர எந்த பாராட்டையும் எதிர்பார்த்திருக்கவில்லை. எருசலேம் பெண்களிடம் மட்டுமல்ல, நம்மிடமிருந்தும் இயேசு எதிர்பார்ப்பது நம்முடைய மனம் திரும்புதலைத்தானே தவிர அனுதாபத்தை அல்ல. புனித யோசேப்பின் முன்மாதிரியால் தூண்டப்பட்டு நற்செய்தியின் சாட்சிகளாக உறவாட, மனம் திரும்பியவர்களாக வாழ நாம் தயாராக இருக்கின்றோமா? எனக்காக நீலம் சாய்ந்தீரோ, பாவத்தின் சேற்றி நின்று நான் மீளவோ. இயேசுவே நீயாக நான் மாறவோ. ஒன்பதாம் நிலை. இயேசு மூன்றாம் முறையாக கீழே விழுகிறார். நமது பாவங்களின் அடித்தளம் நமது ஆழ் மனக்காயங்களில் உள்ளது. எனவேதான் இறை இரக்கத்தை மன்றாடிய இயேசு, தந்தையே, இவர்கள் செய்வது இன்னவென்று அறியாது செய்கின்றார்கள் என்றார். நேர்மையாளர் தனது வாழ்வின் யதார்த்தங்களை இறை நீதியோடு ஒப்புரவாக்கிக் கொள்வதால் மனிதரால் நேரிடும் காயங்களை அவர் உள்வாங்கிக் கொள்வதில்லை. நேர்மையாளரின் மகனான இயேசுவும் தன்னை இறை நீதியோடு ஐக்கியப்படுத்தி கொண்டதால் மற்றவரால் பலவீனப்படுத்தப்பட்டு கீழே விழுந்தாலும் சுதந்திரத்தோடு எழுகிறார். நாமும் அகங்காரத்தின் பிடிவாதத்தில் காயங்களை ஆழமாக்கிக் கொள்ளாமல் காயப்படுத்தியவர்களை மன்னித்து பாவங்களிலிருந்து விடுதலை பெற முயல்வோமா? எனக்காக உடை களைந்தீர்
12ஆம் நிலை. இயேசுவின் ஆடையை களைகிறார்கள். இயேசு பாவமற்றவர் என்பதாலும் இறைவனை தவிர அவருக்கு எந்த பாதுகாப்பும் தேவையில்லை என்பதாலுமோ அவருடைய ஆடை களையப்படுகிறது. இயேசுவின் ஆடையை நம்பிக்கையோடு தொட்டவர்கள் குணமடைந்தார்கள். ஆனால் கல்வாரி மலையில் இயேசுவின் ஆடையை பகிர்ந்து கொண்ட படைவீரர் குணமடையவில்லை. இறை வார்த்தையால் ஊடுருவப்பட்ட புனித யோசேப்பு தனது விசுவாச சவால்களை சந்திக்க திடம் பெற்றார். அனுதினமும் இறை வார்த்தையாலும் நற்கருணையாலும் இறை உறவை கொண்டாடும் நாம் உண்மையான உருமாற்றம் பெற்று நிறை வாழ்வை நோக்கி முன்னேறுகிறோமா? எனக்காக காயம் கொண்டீரோ, மானிடர்த்தம் காயத்திற்கு மருந்தாகவோ. இயேசுவே நீயாக நான் மாறவோ. 11ஆம் நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். நேர்மையாளர்களின் தலையாய பண்பு அவர்கள் இறைவனில் ஒன்றித்திருப்பதில் வெளிப்படுகிறது. யோசேப்பும் மரியாவும் இறைவனின் திருவுளத்திற்கு தங்களை முழுமையாக அர்ப்பணித்ததால் அவர்கள் இறைவனின் மறைபொருளில் இரண்டரக் கலந்தார்கள். தனது வாழ்வையே இறைவனுக்கு அர்ப்பணித்த இயேசு இறைவனின் திருவுளத்தை தேர்ந்து தெளிந்தவராய் சிலுவையோடு தன்னை இணைத்து இறை ஞானத்தை உலகறிய வெளிப்படுத்துகின்றார். சிலுவையை துன்பத்தின் அடையாளமாக தவிர்க்கின்றோமா, அல்லது புனித யோசேப்பை போல் நிறை வாழ்வின் அருட்சாதனமாக ஏற்றுக்கொள்கிறோமா? எனக்காக உயிரீந்தீரோ, இறைவனின் உறவினிலே என்னை சேர்க்கவோ. இயேசுவே நீயாக நான் மாறவோ. 12ஆம் நிலை. இயேசு ஆவியை கையளிக்கிறார். இறைவனிலே நிறைவாக வாழ்கின்ற நேர்மையாளர் பிறருக்கு எப்போதும் கனி தரும் விருட்சமாக இருக்கிறார். நேர்மையாளரின் இறப்பு அவர்கள் இறைவனில் இளைப்பாறுவதாகவும் மேலும் மக்களுக்கு வாழ்வு தரும் இளைப்பாறுதலாகவும் இருக்கின்றது. அவரது வாழ்வின் மூச்சில் ஆவியானவர் வெளிப்பட்டார். அவருடைய இறப்பின் பயனாக நாம் வாழ்கின்றோம். நாம் பெற்ற வாழ்வு இயேசுவின் இறப்பின் பயனாக இருக்கின்ற போது பிறர் வாழ நாம் இறக்க தயாராக இருக்கின்றோமா? எனக்காக மடி சாய்ந்தீரோ, அடுத்தவர் தம் துயரினிலே பங்கேற்கவோ. இயேசுவே நீயாக நான் மாறவோ. 13ஆம் நிலை. இயேசுவை தாயின் மடியில் வளர்த்துகிறார்கள். நேர்மையாளர்கள் ஒருவர் மற்றவருடன் இணைந்து இறை குழுமமாக உறவாடுவர். இந்த உறவின் பரிமாற்றம் யோசேப்பு மற்றும் மரியாவின் வாழ்வில் நிறைவாக இருந்தது. இவர்கள் எப்போதும் இறை வார்த்தைக்கு அமைந்து வாழ்ந்ததால் இயேசுவின் மீட்பின் பணியில் உற்ற துணையாக இருந்தார்கள். தமது கீழ்ப்படிதலினால் புனித யோசேப்பு இயேசுவின் திரு அவைக்கு முன்னோடியாக இருந்தார். அந்த திரு அவையை சிலுவை நிழலில் மரியா தனது கீழ்ப்படிதலினால் ஈன்றெடுத்தார். நமது மனநிலை இறைவார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இயேசுவின் திரு அவையை செழிப்பாக்க பலன் தரும் நல்ல விளை நிலமாக இருக்கின்றதா? எனக்காக நிலம் புதைந்தீரோ, நூறெனவே பலனளித்து நான் வளரவோ. இயேசுவே நீயாக நான் மாறவோ. 14ஆம் நிலை. இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். இயேசு இவ்வுலகில் வாழ்ந்தபோது எந்த இடத்தையோ அல்லது பொருளையோ தனக்கென்று உரிமை பாராட்டியதில்லை. இயேசுவின் எளிமைக்கும் தோழமைக்கும் கல்லறை சாட்சியம் கூறுகிறது. புனித யோசேப்பின் இல்லம் தமக்கென்று இல்லாமல் மற்றவரை பாதுகாத்து
வழிநடத்தும் வாழ்வின் வெளிப்பாடாக இருந்தது. எனவேதான் திருக்குடும்பம் வாழ்வின் கருவறையாக இருக்கிறது. நாம் பெற்றவற்றை பிறரோடு பகிர்ந்து வாழும்போது புனித யோசேப்பின் திருக்குடும்பத்தைப் போல நாமும் நம்பிக்கையின் அருட்சாதனமாக மாறுகிறோம். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். எங்கள் வாழ்வும் வழியும் உயிருமான இறைவா, எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பயணத்தை உமது நேர்மையாளர் புனித யோசேப்புடன் தியானித்ததன் பயனாக நாங்கள் எங்கள் சகோதர சகோதரிகளோடு இணைந்து உமது இரக்கத்திற்கு உயிருள்ள சாட்சிகளாக வாழ எங்கள் விசுவாசத்தை திடப்படுத்தி எங்கள் அன்பை தூய்மைப்படுத்தி அருளும். நேர்மையாளர் புனித யோசேப்பின் பரிந்துரையில் திருமகனும் எங்கள் மீட்பருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.